இடிடபிள்யூ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா கோல்டு ETF இன்வெஸ்ட்மெண்ட் இன் குளோபல் அன்சர்டனிட்டிஸ். இந்த மாதிரி ஒரு குளோபல் சுச்சுவேஷனில் உலகம் இருக்கிற நிலையில் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்றது தான் இன்னைக்கு டாபிக். ஓகே, இது வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக். நிறைய பேர் இப்போ நேற்று கூட ஒருத்தரை பார்த்தேன், பெங்களூரில் இருக்கவங்க எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் விற்றுட்டு சில்வர் அண்ட் கோல்டில் போட்டுட்டாங்க அப்படின்றாங்க. அது எப்படி அந்த மாதிரி பண்ண முடியும் எனக்கு தெரியல. அது மாதிரிலாம் பண்ணோன்னா நம்ம பெரிய அளவு ஆராய்ச்சியாளராக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எப்பவுமே வந்து இது மாதிரி ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஷுட் பி ப்ராக்டிக்கல் அண்ட் கேன் பி ப்ராக்டிக்கல் பிளே. தவிர ரொம்ப டாக்டிக்கலாக நம்ம காமன் மேன் பண்ண முடியாது. இன்ஸ்டிடியூஷன்ஸ் கேன் பிளே டாக்டிக்கல் பிளே. ஓகே, தேல் டூ எட்ஜிங் எல்லாம் பண்ணலாம், நம்ம பண்ண முடியாது. ஓகே, ஸோ வை டு இன்வெஸ்டர்ஸ் மூவ் டுவர்ட்ஸ் கோல்ட் அண்ட் சில்வர் ETFs டியூரிங் வார் அண்ட் குளோபல் டென்ஷன்ஸ்? ஓகே, அதாவது இந்த அன்சர்டன்ட்டியில் வந்து சேஃப்டி வந்து கோல்டு அண்ட் சில்வர் தான். கோல்டு தான், சில்வர் கூட கிடையாது. அப்போ இப்போ சில்வர் வந்து ஒரு ஹைப்பில் இருக்க தவிர கோல்டு தான். இன் டேர்ம்ஸ் ஆஃப் அன்சர்டன்டி இஸ் ஒன்லி த கோல்டு. சில்வர் வந்து இப்போ கொஞ்சம் ஓடுது, அவ்வளோதான். தவிர இதுக்கு முன்னே சில்வர் எப்போ ஓடிச்சு, ரொம்ப 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 பல வருஷங்கள் மட்டும் தான் சில்வர் ஓடிச்சு. அதனால் ஸோ டோன்ட் கெட் சில்வரை பார்த்து நீங்கள் டோன்ட் கெட் கேட் பை சில்வர். சில்வர் இப்போ ரீசெண்டாக கூட 385 200 கிட்டே வந்தது. 350 380 வாங்கினவங்கலாம் எப்போது அதை பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியல. 350 385 வாங்குறவங்களா இப்போ எதாவது நம்ம அன்றாட நிறைய பேர் இன்டராக்ட் பண்ணுறேன், அவங்களாம் சில்வர் பற்றி என்கிட்ட பேசுறாங்க. இப்போ எல்லாரும் சில்வர் பற்றி பேசுகிறாங்க. திடீர்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து சில்வர் மேலே இருக்கும். அப்படி என்ன அர்த்தம்னாக்க, அந்த மாதிரி வரும்போது நம்ம வெளியே, அது பேர் யூஃபோரியா. அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது அதுக்கு. ஓகே, 1929 அப்போது ஜான் ஃபிட்ஸ்ஜெரால்ட் கென்னடி இருக்கார்ல, அவங்க ஃபாதர் பெரிய ஸ்டாக் இன்வெஸ்டர். கென்னடி வந்து பிரசிடென்ட் ஆஃப் US, ஷார்ட் டெட் இன் டாலஸ். ஓகே, அவங்க ஃபாதர் வந்து பெரிய ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டர். அப்புறம் 1929 என்ன பண்ணுறாரு, அவர் வந்து வால் ஸ்ட்ரீட்டில் பெரிய இன்வெஸ்டர் வராரு. அப்போ வந்து அப்போல்லாம் ஷூ ஷைன் பாய்ஸ் உட்காந்துருப்பாங்க. அப்போல்லாம் கால் எடுத்து வைப்போம், டக்கு ஷூ பாலிஷ் போடுவாங்க எல்லாரும். இப்போல்லாம் இப்போல்லாம் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே, ஸோ வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து ஷூ ஷைன் பால் கால் எடுத்து வைக்கிறாரு. அவன் பக்கத்தில் அவன் என்ன பண்ணுறான், ஷைன் பண்ணிக்கின்னு பக்கத்தில், ஜோ டிட் யூ பை தட் ஸ்டாக், இட் இஸ் கான் அப் இன் 6 months டபுள் அப்படின்றான். உடனே பக்கத்தில் சொல்கிறான், ஜிம் தட் ஸ்டாக் இஸ் ஓவர், யூ பை தி ஸ்டாக். அவன் அந்த பாய்ஸ் 2 பேரும் அந்த 3 to 5 minutes டைமில் ஸ்டாக்ஸ் பற்றி தான் பேசியிருந்தாங்க. அவர் என்ன பண்ணார், திஸ் இஸ் டைம் டு செல்னு போயிட்டு எல்லா ஸ்டாக்கையும் வித்துட்டாரு. ஸோ ஷூ ஷைன் பாய்ஸ்னால சொல்ல வரல அவர். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, அதாவது இப்போ பெரிய லெவலில் இருந்து காமன் மேன் வரைக்கும் வந்து ஸ்டாக்ஸ் வாங்கிட்டாங்க. அப்போ அது வாங்கிட்டாங்கனாக்கா அதுக்கப்புறம் யார்கிட்ட விற்கிறது? எல்லார்கிட்டையும் எல்லா ஷேர் இருந்ததுனாக்கா அது வாங்குறதுக்கு யார் இருப்பாங்க? யார் விற்க போகிறாங்க? அவர் விற்றாரு, அந்த கிராஷ்னு தப்பிச்சார். ஸோ அந்த மாதிரி யூஃபோரியல் ஸ்டேட்டில் இருக்கும்போது எல்லாருமே வந்து சில்வர் பற்றி பேசும்போது, நம்ம ஒரு ஷேர் பற்றி பொதுவாகவே ஏதாவது ஒரு ஷேர் பற்றி உங்களுக்கு ஒரு மாதத்தில் ஒரு 10 தடவைக்கு மேலே மீடியாவில் ரெக்கமெண்டேஷன் வந்தாக்கா நம்மளெல்லாம் வாங்கன்னு கூப்பிட்றாங்கன்னு அர்த்தம். ஒரு படத்தில் ரூமுக்கு கூப்பிடுவாங்க தெரியும், ரூமில் கூப்பிட்டு அடிப்பாங்க. அந்த மாதிரி ரூமுக்கு நம்மளை ட்ராப் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஒரு ஸ்டாக் 52 week ஹையில் இருக்குது, ஆல் டைமில் இருக்கும்போது டெய்லி அதை பற்றி நியூஸ் கொடுத்தாங்கனாக்கா நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். சோஷியல் மீடியாவில் ரொம்ப நிறைய பேர் சோஷியல் மீடியா பார்த்து வாங்குறவங்க இருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது சில்வர் நோ, கோல்டு வந்து இப்போ கண்டிப்பாக நோ. கோல்டுக்காக உலகம் ஒரு 6 மாதம் அமைதியாக இருந்தாக்கா, இப்போ கோல்டு இப்போயே கொஞ்சம் பெரிய அளவு மொமெண்டம் இல்லை. ஓகே, ஸோ பட் ஆனால் வார் டைம் ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா கோல்டு தான் வேல்யூ ஜாஸ்தி, அதில் மாற்று கருத்தே கிடையாது. சில்வருக்குலாம் ஒன்றும், சில்வர் வந்து இந்த மாதிரி வார் டைமில் பார்த்தீங்கன்னா சில்வருடைய யூஸ் குறைஞ்சிரும். மேனுஃபேக்சரிங் அதை யூஸ் பண்ணுற கம்பெனிஸ்லாம் முடங்கிடுச்சுனாக்க யார் யூஸ் பண்ண போகிறாங்க? அதை வாங்குறவங்க யார் இருக்காங்க? தயாரிக்கிறதுக்கு ஆள் இல்லைனாக்கா. ஸோ தான் சில்வரும் கோல்டு நீங்கள் தயவுசெய்து இதான், இது ஒரு பெரிய அனாமலி. சில்வரையும் கோல்டும் நம்ம ஒரு மாதிரி ஈக்குவலாக பார்க்குறோம். அது ரொம்ப டேஞ்சரஸ் சைன். சில்வர் தான், கோல்டு தான். கோல்டு டாப் ஆஃப் த லெவல், சில்வர் இஸ் வெரி நார்மல். ஸோ ஓகே, ஸோ அதனால் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர் மூவ் ஆகிறாங்கனாக்கா அது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், இல்லை கிரீடு. ஓகே, இது 2 தான் காரணம். அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
How gold ETF performing compared to physical gold during crisis? Gold ETF and physical gold மிரர் தான். நான் கரண்டியில் பார்த்தா என் வெங்கடேசன் தான். நான் அதுமாதிரி கோல்டை வந்து நீ கரண்டியில் பார்த்தா ETF அவ்வளோதான். ஸோ அதே தான் மூவ்மெண்ட் நடக்கும். ஃபிசிக்கல் கோல்டு ரேட்டு தான் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, வாங்கி ஸ்டாக் பண்ணிவிட்டு அதை ETF விற்கிறாங்க, அவ்வளோதான். பீப்புள் who want டிஜிட்டல் கோல்டு will go to ETF. பீப்புள் who want, யாருக்கு ஃபிசிக்கல் கோல்டோ ஃபிசிக்கல் கோல்டு வாங்கி போகிறாங்க. நகையாக வாங்குறவங்க முக்கால்வாசி பேர் ஃபிசிக்கல் கோல்டாக வாங்குவாங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்க போகிறேன், நகை இப்போ வேண்டாம், நகை அப்புறம் நான் பண்ணிக்கிறேன்னாக்கா அவங்களாம் வந்து ETF தான் வாங்குவாங்க. கோல்டு ETF அண்ட் ஃபிசிக்கல் கோல்டு ரெண்டுமே நான் தான். அப்படின்னு இந்த சென்ஸ் நான் கண்ணாடியில் பார்த்தா வேறெல்லாம் தெரிய மாட்டேன். கண்ணாடியில் ஒரு பிம்பம் தெரியும், அந்த பிம்பம் தான் ETF. அந்த பிம்பம் நானாக இருக்க முடியாது, பட் அது ஒரு பிம்பம். ஆனால் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, அவ்வளோதான். கேன் சில்வர் ETFs அவுட் பெர்ஃபார்ம் கோல்டு ETFs இது கான்ஃப்ளிக்ட் கண்டினியூஸ் ஆர் கோல்டு? கான்ஃப்ளிக்ட் கண்டினியூ ஆனால் கோல்டு தான் மேலே போகும், சில்வர் காணாம போகும். காணாம போன ஒரு மேக்கிங் மதரோட ஸ்டேட்மெண்ட். பட் சில்வர் வந்து வெரி டேஞ்சரஸ் பிளே. ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் 50% இறங்கிட்டு 276 போயிருக்கு மறுபடியும். ஸோ அதனால் வந்து செகண்ட் டைம் வந்து அந்த 200 கட் பண்ணனா காணாமல் போயிடுவான். ஸோ சில்வர் பி வெரி கேர்ஃபுல். Gold has got value at any point in time. Silver is an industrial commodity. ஓகேங்களா? இந்த இப்போ நீங்கள் எப்படி சொல்கிறதுனாக்கா, இட் இஸ் சம்திங் லைக் ஸ்டீல் தான். சில்வர் இஸ் சம்திங் லைக் ஸ்டீல். பட் இதனுடைய அப்ளிகேஷன் வந்து வேல்யூ, the ornamental value of silver has got some price. Steel is only a metal. ஸோ அந்த டிஃபரன்ஸ் தான் தவிர கோல்டு சில்வரை கம்பேர் பண்ணுறதே தப்பு. யூ கான் கம்பேர். ஓகே. ஹவு டு ரைசிங் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் இன்ஃப்ளேஷன் இம்பேக்ட் கோல்டு அண்ட் சில்வர் ETF ப்ரைஸஸ்? ரைசிங் க்ரூட் ஆயில் வந்து என்ன அஃபெக்ட் ஆகும்னாக்கா, ஒரு கண்ட்ரியோட இன்ஃப்ளேஷன் அதிகப்படுத்தும். கோல்டு அண்ட் சில்வர் ப்ரைஸஸ் அந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகும்ன்றது எனக்கு தெரியல, எனக்கு சொல்ல தெரியல. பட் எனக்கு ஒரு டைரக்ட் கார்லேஷன் இருக்க மாதிரி தெரியல. ஓகே. ஓவரால் இன்ஃப்ளேஷன் அதிகமானாக்கா மேபி அந்த டிமாண்ட்லாம் குறையலாம். ஸோ அதனால் ரைசிங் க்ரூட் ப்ரைஸஸ்க்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் நோ டைரக்ட் இம்பார்ட்டன்ட் கோல்டு அண்ட் சில்வர். பட் ரைசிங் க்ரூட் ப்ரைஸஸ் வில் இம்பேக்ட் எனி எக்கானமி பிகாஸ் இட் இன்க்ரீஸ் இன்ஃப்ளேஷன். டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் மேலே போனால் எல்லாமே மேலே போயிடும். ஸோ தட் இஸ் த இம்பேக்ட் ஆஃப் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ். ஓகே. இப்போ கோல்டுக்கு கோல்டு அண்ட் சில்வர் என்ன இம்பேக்ட் ஆகுனாக்கா, ருப்பி வீக் ஆனாக்கா, USD ஸ்ட்ராங் ஆனால் மாற்றுக்கிறதே கிடையாது. இஃப் த டாலர் ஸ்ட்ரெங்தன்ஸ் டியூரிங் குளோபல் அன்சர்டனிட்டி வில் இட் லிமிட் தி அப்சைட் இன் கோல்டு ETFs. கோல்டு ETF மேலே போயிடும். டாலர் ஸ்ட்ராங் ஆனாக்கா நம்ம இம்போர்ட் காஸ்ட் கோஸ் அப். ஸோ டாலர் ஸ்ட்ராங் ஆனாலும் டாலர் வீக் ஆகணும். ஓகே. ருப்பி கூட கம்பேர் பண்ணுவது அப்படின்னா அர்த்தம் நம்ம ருப்பி ஸ்ட்ராங் ஆகணும், எக்கானமி ஸ்ட்ராங் ஆகணும். எக்கானமி ஸ்ட்ராங் ஆகும்போது USDயும் கொஞ்சம் வீக் ஆனால் டபுள் எஃபெக்ட் கிடைக்கும். இல்லை USD ஒரு பர்டிகுலர் ரேட்டில் ஒரு ரேஞ்சில் இருக்குது, நம்ம வந்து ஃபுல் ஜோஷில் நம்ம மேலே போகிறோம்னு வச்சுக்கோங்க, அப்போது ருப்பி ஸ்ட்ராங் ஆகும். ஸோ ருப்பி ஸ்ட்ராங் ஆச்சுனாக்கா கண்டிப்பாக கோல்டு விலை இறங்கும். இப்போ கோல்டு விலை மெயினாக மேலே போகிறதுக்கு ருப்பி வீக் ஆகிறது தான். US டாலர் 88 வாங்கியிருந்தோம், நம்ம 83 வரைக்கும் 83 வாங்கியிருந்தோம். அப்போ திருப்பி 90 போயிடுச்சு. ஸோ ரா மெட்டீரியல் காஸ்ட் இந்த மாதிரி தான். அது ரா மெட்டீரியல் காஸ்ட் மேலே போனால் ஆட்டோமேட்டிக்காக எவ்ரிதிங் வில் கோ அப். அண்ட் when it's pegged to USDனாக்கா US டாலர் தான் இம்போர்ட் பண்ணுறோம். அதனால நம்ம வந்து கண்டிப்பாக கோல்டு ப்ரைஸ் மேலே போவோம். கோல்டு ப்ரைஸ் இறங்கினாக்கா இந்தியன் எக்கானமி ஸ்ட்ராங் ஆகணும். இந்தியன் எக்கானமி ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ஈஸியஸ்ட், அதாவது ஃபார் அ காமன் மேன் டு மெஷர் த ருப்பி இஸ் கெட்டிங் இந்தியன் எக்கானமி இஸ் கெட்டிங் ஸ்ட்ராங் நல்லா போகுதுனாக்கா நீங்கள் யார் பேச்சும் கேட்காதீங்க. USD ஐநார் பாருங்கள், ருப்பி ஸ்ட்ராங் ஆகிட்டே வந்தாக்கா இப்போ 90 கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன், திருப்பி 83 வந்தாக்கா ருப்பி ஸ்ட்ராங், எக்கானமி நல்லா இருக்குன்னு அர்த்தம். இல்லை அப்படியே 90 இருக்குது, அப்படியே இருந்தாக்கா எக்கானமி ஸ்டேபிள் அப்படியே ஒரு இடத்துல நிற்குதுன்னு அர்த்தம். 91, 92, 93 போச்சுனாக்கா நம்ம பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து நிறைய காம்ப்ளெக்ஸ் நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் சிம்பிளாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். நான் எப்படி ட்ராக் பண்ணுறது நான் ஷேர் பண்ணுறேன். ஐ மேபி ராங். நான் என்னுடைய சிற்றறிவுக்கு ஏற்ற மாதிரி நான் இது சிம்பிளாக ட்ராக் பண்ணுறேன். நான் வந்து ஐ எம் ட்ரைங் டு கீப் இட் சிம்பிள். ஆஸ் த கரண்ட் கோல்டு ETF ப்ரைஸ் எக்ஸ்பென்சிவ், இஸ் தேர் ஸ்டில் அப்சைட் இஃப் டென்ஷன்ஸ் எஸ்கலேட்? அதாவது இப்போ கோல்டு எப்பவும் மேலே இருக்க டென்ஷன் மறுபடியும் வேர்ல்டு அந்த வார் வந்தாக்கா
வார் கண்டினியூனா கோல்டு வார்னு வந்தாக்கா கோல்டு மேலே போயிட்டே தான் இருக்கும், இல்லை மாற்று கருத்தே கிடையாது. அதுதான் சேஃப் ஹேவன், அங்கே தான் இப்போ எல்லோரும் வாங்குவாங்க. ஓகே, ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வார் டைமெல்லாம் வந்து கோல்டு இஸ் த சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஹவு மச் allocation should retail investor keep in gold and silver ETF during uncertain times? See, certain times, certain times தான் கிடையாது. நம்ம உங்கள் ஏர்னிங் பொட்டன்ஷியல் அலோகேஷன் ஏன்னா எது அன்சர்டன் டைம்ஸ் எவ்வளோ தூரம் லாஸ் ஆகும் நம்மளுக்கு தெரியாது. கொரோனா வந்து அன்சர்டன் டைமு, 3 மாதம் மார்க்கெட் இறங்குச்சு, அடுத்த 9 மாதத்தில் ஸ்டில் அன்சர்டன் டைம், ஆனால் மார்க்கெட் ரெக்கவர் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பிளே நம்ம காமன் மேன் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் யூ ஹேவ் ஃபிக்ஸ்டு அலோகேஷன் அண்ட் அட் திஸ் பாயிண்ட் இன் டைம் நீங்கள் ஆல்ரெடி அலோகேஷனில் ஓடி இருந்தாக்கா சில்வர் கோல்டு நீங்கள் பண்ணலாம், நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஃப்ரெஷ் அலோகேஷன் ஒரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், அவசரப்பட வேணாம். இஸ் இட் பெட்டர் டு இன்வெஸ்ட் லம்சம் இன் கோல்டு ETF நோ ஆர் என்டர் ஸ்லோலி த்ரூ SIP? SIP மோடில் நீங்கள் என்னைக்கு வேணால் என்டர் பண்ணலாம். பட் இப்போதைக்கு என்னை பொறுத்தவரைக்கும் அட்லீஸ்ட் இன்னும் கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ணுங்கள், 2 to 3 months வெயிட் பண்ணுங்கள், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஏன்னா எவ்ரிதிங் இல்லை, அந்த ஒரு யூட்டன் எல்லாமே ஒரு யூட்டன் அடிச்சு தான் ஆகணும். ரோடு நேராக போயிட்டே இருக்காது, ஒருத்தர் அடிக்கும் பெரிய யூட்டன் அடிக்கும். போன தடவை 52 லாஸ்ட் டைம் யூட்டன் அடிக்கும்போது கோல்டு பீஸ் 52 ரூபாய் 39 ரூபா வந்தது. திருப்பி 52 கட் பண்ணுறதுக்கு 6 வருஷம் ஆச்சு. ஓகே, அதனால நீங்கள் ஏதோ ஒரு ரேட்டில் மாட்டினீங்கனாக்கா திருப்பி நீங்கள் அந்த ரேட்டை கட் பண்ணுறதுக்கு மினிமம் 5 வருஷம் ஆகும். சில்வர் 386 பார்த்துருக்கேன், அது எப்போ 386 பார்க்கணும்னு எனக்கு தெரியல. when global tensions cool down, how quickly do gold and silver ETFs usually correct? ஸோ global tensions cool down ஆனால் இந்த ETF கோல்டு அண்ட் சில்வர் ETF ப்ரைஸ் குறையுமா? கண்டிப்பாக குறையும். குளோபல் அன்சர்டன்டி குறைஞ்சி சர்டன்டி ஆச்சுனாக்கா, ட்ரம்ப்புக்கு யாராவது நோபல் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்கன்னா, அவர் தயவுசெய்து யாராவது போய் ட்ரம்ப்புக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அவரால் வார் யார் மேலேயும் சண்டை போட முடியாது. ஆனால் சொல்ல முடியாது, அவர் நோபல் ப்ரைஸ் வாங்கிட்டு உடனே கூட ஒரு மிசைல் போடுவார் அவர், சொல்கிறேன் நான். அதனால சாரி, வித் டியூ ரெஸ்பெக்ட்ஸ். ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு குளோபல் இது வந்து வார் ஸ்டாப் ஆச்சுனாக்கா, இதுக்கு முன்ன பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஈரான் வார் கூட டக்கு இம்மே ஸ்டாப் ஆச்சு, உடனே மார்க்கெட் 2000 பாயிண்ட் மேலே போயிடுச்சு. ஓகே, பட் ஆனால் பழைய வாரம் இன்னும் ஓடின்னு இருக்கு, ரஷ்யா யுக்ரைன். அந்த வாரம் பார்த்தா 4 வாரம் தான் எஃபெக்ட் இருந்துச்சு, அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுச்சு. ஸோ இதுவும் கடந்து கிளம்பி மார்க்கெட்டை அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, பட் அப்போ ஒரு டிப் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆகிடும், அவ்வளோ தவிர. ஸோ நம்ம எதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டர்னாக்கா இதெல்லாம் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு பை என்னை பொறுத்த வரைக்கும். ப்ரொவைடட் நீங்கள் வச்சிருக்க ஸ்டாக் நல்ல ஸ்டாக்காக இருந்தாக்கா, அது இதனால் அஃபெக்ட் ஆகாமல் இருந்தாக்கா, ரிசல்ட்ஸ் நல்லா இருந்தாக்கா. மியூச்சுவல் ஃபண்ட் நீங்கள் கவலையே பட தேவையில்லை. SIP மோட் ஜாலியாக இருங்க, லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப காஷியஸாக இருங்க, அவ்வளோதான். ஓகே, ஐ ஹோப் எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணியிருக்கேன். நன்றி, வணக்கம்.